சிவாய வாழ்க. மே மாதத்தினுடைய ராசி பலன் மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மிதுன ராசியினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். அவர் மே மாதத்தில் 27 சித்திரை 27 தேதி வரையிலும், ஆங்கிலத்துக்கு 10/5/2024 வரையிலும் நீச்சம் பெற்று காணப்படுவார். அதன் அடிப்படையில் இவருக்கு புதன் வீடா, அதாவது குரு வீடாக வருவதனால், குருவிற்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. கிரக அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் காணப்படுகிறார். 9ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான் காணப்படுகிறது. 11ஆம் வீட்டிலே சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைவு பெற்று மே மாதத்தில் கிரக அடைவுகள் இவ்வாறாக இருக்கிறது. அதாவது குரு பகவான் 12ஆம் வீட்டில் காலச்சக்கரத்துக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டிலும், மிதுனத்திற்கு 12ஆம் வீட்டிலும் குரு பகவான் இருக்கிறார். இவர் எந்தெந்த வீடுகளில் பார்வையை செலுத்துகிறார், பார்வையின் அடிப்படையில் பார்ப்போம். குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதன் அடிப்படையில் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு மாத்துருன் வகையில் தீமையை விளக்குகிறது. ஜாதகருக்கு உடல் நன்மை பெறுகிறது. முதலீடு வகையில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். முதலீடு செய்யக்கூடிய தன்மையை அங்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் புதன் வீடு காலி இடங்களில் முதலீடு செய்வதற்குரிய அமைப்பை ஏற்படுத்தும். அல்லது நண்பர்கள் வகையில் அனுகூலமான செய்தி ஏற்படும். அல்லது மாமன் வகையிலும் அங்கு புதன் வீடாக வருவதனால் தாய் வழியில் வரக்கூடிய உறவினர்கள் வழியில் நன்மையை ஏற்படுத்துகிறது. அடுத்தது 7ஆம் பார்வையாக வருகிறார். 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் விருச்சக வீடு. இந்த விருச்சக வீட்டின் அடிப்படையில் அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே காணப்படுகிறார். குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கிறது. அது பார்க்கும் பட்சத்தில் 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் ராசிக்கு 6ஆம் வீடாக வருவதனால் கடன், வம்பு, வழக்கு போன்ற செயல்கள் இருந்தால் அல்லது வரக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டால் குரு பார்வையின் அடிப்படையில் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. சண்டையை தடுக்கக்கூடிய நிலைமையும், அங்கு நிலையை மாற்றக்கூடிய தன்மையும் குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை பெறுகிறது. அடுத்ததாக 9ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்ப்பதினால் சனி வீடாக வரும் பட்சத்தில் ராசிக்கு 8ஆம் வீடாக வருகிறது. அதன் அடிப்படையில் உடல் தொந்தரவுகள், உபாத்தரைகள் மறைகிறது. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இதன் வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது. பார்வையின் அடிப்படையில் குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய பார்வையின் அடிப்படையில் விளக்கம். அடுத்ததாக சனி பகவானுடைய பார்வை. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சூரியனின் சுக்கிரனையும் பார்க்கிறார். இந்த 3ஆம் பார்வையின் அடிப்படையில் அங்கு ராசிக்கு 3ஆம் வீடாக வருகிறது. இங்கு ராசிக்கு 3ஆம் அதிபதியும் பார்க்கிறது. அதன் அடிப்படையில் அந்த காரிய அனுகூலங்கள் தடைப்படுகிறது 15 நாளைக்கு. சித்திரை மாதம் வரலும் வைகாசி மாதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது ராசிக்கு 3ஆம், அதாவது ராசிக்கு 11ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த 11ஆம் வீடு என்பது, ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நன்மையை, பார்வையின் அடிப்படையில் நன்மையும் ஏற்படுத்துகிறது. ஒரு வகையில்
நன்மையை நன்மை பார்வையின் பார்ப்பதனால் அங்கு ஏற்படக்கூடிய தீமையும் தடுக்கிறது. 2 வகையிலும் பார்க்கின்றோம். பார்வை நடிப்பில் நன்மையும் தீமையும் அங்கு கலந்து காணப்படுகிறது. சூரியனை பார்க்கும் பொழுது காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது. அரசு வகையில் ஏற்படக்கூடிய செயலாற்றல் தடைபட்டு நன்மையை ஏற்படுத்தும். இவ்வாறு ஒரு பூமியை பேசுகிறார்கள், அதன் அடிப்படையில் பேசும் பொழுது காலதாமதம் ஏற்படுகிறது. அவர் எதன் அடிப்படையில் ஐயோ கால தாமதப்படுத்துகிறாரே, கொஞ்சம் விலையை கூட்டி கொடுக்கலாம் என்று அதன் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இங்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். எங்கு? ராசிக்கு 3ஆம் வீட்டை. அது கால தாமதத்தை ஏற்படுத்தி இப்ப நன்மையை விளக்கம் சொன்னமே, அதே தான் அங்கு. அடுத்ததாக 10ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் கடன் சுமை ஏற்படுத்துகிறது. கடன் சுமை ஏற்படுத்தி அங்கு குரு பார்வையும் ஏற்படுவதனால் தொழில் வகையில் கடனை ஏற்படுத்தி நன்மையை கொடுக்கும். குரு பார்வை நன்மையையும் சனி பார்வை கடனையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது. பார்வையின் தன்மை 2 கிரகங்களுக்கு பார்த்தாகிவிட்டது. 3வது கிரகமாக பார்க்கப்படக்கூடிய கிரகம் 4ஆம் செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதினால் லக்னாதிபதியுடன் இணைவதனாலும் அங்கு புதன் வீடாக வரும் பட்சத்தில் அவர்கள் காலியிடத்தன்மையை வாங்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்துகிறது. 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீடை பார்ப்பதினாலும் மாற்று வகையிலும் முதலீடு வகையிலும் நன்மை ஏற்படுத்துகிறது. அடுத்து 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதினால், அதாவது குலதெய்வம் போன்ற வகையில் நன்மை ஏற்படுத்தும். குலதெய்வத்தை சென்று பார்ப்பது, அங்கு பொங்கல் வைப்பது, பலியிடுவது போன்ற செயல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு வீடுகளினுடைய தன்மையை பார்க்கலாம். 2ஆம் வீடு என்று சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு குடும்பம், தனவரவு, வாக்குத்தன்மை இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நன்மை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த சந்திரன் வீடாக வரும்போது சந்திரன் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் ஒரு மாதத்தில் சஞ்சாரம் செய்து வருவதனால் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும். 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சூரியன் வீடு சனி பார்வையின் அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காலதாமத்தை ஏற்படுத்தினாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான செய்திகளை தரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும். அடுத்து 4ஆம் வீடு குரு 5ஆம் பார்வையை பார்ப்பதினாலும் 4ஆம் வீட்டுடைய மாத்ருஸ்தானம், அடுத்தது முதலீடு ஸ்தானம், ஜாதருக்கு உடல் வலிமை இவற்றின் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு நன்மை ஏற்படுகிறது. அடுத்து 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டிலே சூரியனும் சுக்கிரனும் பார்க்கும்போது, சுக்கிரன் சொந்த வீடாக வரும்போது சூரியனுடைய பார்வைப்படும் பொழுதும் அங்கு அரசு அனுகூலம் சார்ந்த செயல்களில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. குலதெய்வத்தினுடைய அனுகூலங்களும் அங்கு கிடைக்கிறது. மாமன் வகையில் ஒரு வகையான நன்மையும் ஏற்படுகிறது. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக வீட்டிலே குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கும் 2 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் கடனை ஏற்படுத்தி வியாபாரத்தில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது சமசப்தமாக ஸ்தானமாக பார்க்கப்படுகின்ற மீன ராசியானது, தனுசு ராசியானது, ராசியினுடைய அதிபதி குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பது அயனசயன போகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் திருமணம் போன்ற வகைகளில் பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் வகையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. மனைவி வகையில் 12ஆம் வீட்டிலே சஞ்சரிப்பதனால் செலவினத்தன்மையை ஏற்படுத்துகிறது. அது 12ஆம் வீடு என்பது குதூகலமான வீடாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு சுக்கிரன் வீடாக வருவதனால் இன்பம், நுகர்ச்சி போன்றவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, மன மகிழ்ச்சி ஸ்தானமாக பார்க்கப்படுவதனால்
இந்த மாதம் ஒரு செலவின மாதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீடு சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதாலும் அந்த வீட்டுக்கு விரயத்தில் இருப்பதினாலும் அந்த வீட்டை குரு பகவான் பார்வை பெறுவதனாலும் நன்மையை ஏற்படுத்துகிறது. குரு பார்வையின் அடிப்படையில் அவமானங்கள் நீங்கி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் அந்த வீட்டில் பாக்கியஸ்தானமாக பார்க்கப்படுகின்ற ஸ்தானத்தின் வகையில் வலிமை பெற்று காணப்படுவதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான் அங்கு இருக்கும் பட்சத்தில் 3 கிரகங்கள் அங்கு நன்மையும் புதன் பகவான் நீச்சப்பட்டு காணப்பட்டாலும் 10ஆம் வீட்டின் அடிப்படையில் குரு பகவான் அந்த ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதனாலும் தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ராசிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு சூரியன் உச்சம் பெற்றும் சுக்கிரன் காணப்படுவதனாலும் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் காணப்படுவதனாலும் குதூகலம் போன்ற செயல்களுக்கு, உல்லாசம் போன்ற வகைகளுக்கு செலவினமாக பார்க்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீட்டிலே குரு பகவான் இருப்பது அந்த வீடாக ஒரு சுக்கிர பகவான் வீடாக வருவதனால் செலவின காலங்களாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம். நமச்சிவாய வாழ்க. அஸ்ட்ரோ குரல் டிவி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்திற்கு பெல் ஐக்கானையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நமச்சிவாய வாழ்க.